வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. முன்னாள் அரசு புலனாய்வு சேவை தலைவர் சுரேஷ் சலேவின் கைது முற்றிலும் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் ஏனைய விசாரணை அறிக்கைகளிலும் சலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 2019 ஆண்டு ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 25 சுரேஷ் சலே குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்தான்புல் கொழும்பு இடையிலான விமான சேவைகளை அதிகரிப்பதாக துருக்கி ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அதன்படி வாரத்திற்கு மேலும் 2 கூடுதல் சேவைகள் இயக்கப்படவுள்ளன. இது சிக்கலில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு உதவவும் இலங்கைக்கு அணுகலை மேம்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தேவையான அனுமதிகளை விரைவாக வழங்கியதால் குறித்து விமான நிறுவனம் தனது சேவைகளை வலுப்படுத்த முடிந்துள்ளது. இந்த நடவடிக்கை பயண சிக்கல்களை குறைப்பதுடன் இலங்கையின் சர்வதேச விமான இணைப்பை வலுப்படுத்தவும் சுற்றுலாத்துறையின் தொடர்ந்த வளர்ச்சிக்கும் ஆதரவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் மே மாதம் வரை நாட்டுக்கு போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மேலதிக எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து மயூர நெத்திகுமாரகே மேலும் தெரிவிக்கையில் 35,500 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று நேற்று முன்தினம் நாட்டை வந்தடைந்துள்ளதுடன் அதிலுள்ள எரிபொருளை தரையிறக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இம்மாதத்திற்குள் மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் இலங்கைக்கு வரவுள்ளன. இதேவேளை தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள எரிபொருள் QR குறியீடு முறையின் கீழ் 6 மில்லியனுக்கும் அதிகமான பாவனையாளர்கள் பதிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்பு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் செயலிழந்துள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தேசிய அடையாள அட்டைகள் வழங்கும் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து சேவைகளும் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைப்பினை சரி செய்த பிறகு 24 காலை 11 மணி முதல் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கும் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து சேவைகளையும் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கணினி அமைப்பு மீண்டும் செயலிழந்துள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பிற்பகல் 1:30 மணியளவில் திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கணினி அமைப்பு மீண்டும் வழமைக்கு திரும்பும் வரை அனைத்து சேவைகளும் இடம்பெறாது என திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான வாதங்களுக்கான திகதியை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. நீதிபதி மாயா துண்ண கொரியா மற்றும் நீதிபதி மகேன் கோபல்லாவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட மனுவை அபினவ நிவாகல் வெரமுனவின் தலைவர் ஓசலு ஹெரத் தாக்கல் செய்திருந்தார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வந்தபோதே சமீபத்திய பொதுத் தேர்தலுக்கான தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ததாக அவர் குற்றம் சாட்டுகிறார். முதல் பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் தனது ஆட்சேபனைகளை தாக்கல் செய்த போதும் மேலும் அவகாசம் கோரியதோடு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவரது தனிப்பட்ட கோப்புக்கான அணுகல் இன்னும் வழங்கப்படவில்லை என்று நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். அரசு சார்பில் முன்னிலையான அரசு வழக்கறிஞர் தனிப்பட்ட கோப்பு தற்போது சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திடம் இருப்பதாகவும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முதல் பிரதிவாதி அந்த ஆவணங்களை அணுகலாம் என்றும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதனின் வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதல் பிரதிவாதி தனது ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றம் இறுதி திகதியை வழங்கியதுடன் குறித்து இந்த வழக்கை 2026 ஜூலை 2 ஒத்திவைத்துள்ளது. மனுதாரர் ஓசல ஹெரத் சார்பில் வழக்கறிஞர் NK அசோக் பரணம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்காக வழக்கறிஞர் சேனானி தயரத்னவும் முன்னிலையாக இருந்தார்கள் என்பதுடன் அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர் பிரபாஷினி ஜெயசேகர முன்னிலையாகியுள்ளார்.
இலங்கைக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர் நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மர்ஷவின் தலைமையிலான தூதுக்குழுவினருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய எரிபொருள் தேவையை கருத்தில் கொண்டு தட்டுப்பாடின்றி சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றை வழங்குவதற்கு ரஷ்ய பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எரிபொருள் விநியோகம் மாத்திரமன்றி இலங்கையின் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் ரஷ்யா தனது ஒத்துழைப்பை வழங்க முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்விஸ்மேன் நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவுகள் நேற்றைய தினம் முதல் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட 6,22,462 முதியோர்களுக்கான மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது. இந்த நிதியானது பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேற்றைய தினம் நேரடியாக வரவு வைக்கப்படும் என சபை அறிவித்துள்ளது. தகுதியுடைய முதியோர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நேற்றைய தினம் முதல் தத்தமது வங்கிக் கணக்குகளினூடாக அஸ்விஸ்மேன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பில் பெண்களை ஏமாற்றி கடத்தி கொலை செய்தமை தொடர்பில் கைதான சந்தேக நபர்களிடமிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சந்தேக நபர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் மாதாந்த தவணை கட்டண அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. அந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கான முற்பணத்தை திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்து செலுத்தியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சுமார் 19 பவுன் தங்க நகைகளை சந்தேக நபர்கள் திருடி அதனை சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் நகையக உரிமையாளர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக கொக்கட்டிச்சோடையின் நெல்லிக்காடு வயல் பகுதியில் பாலறிந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருடன் யுவதியொருவர் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து பல மர்மங்கள் வெளிக்கொணரப்பட்டன. குறித்து கிணற்றிலிருந்து உருக்குலைந்த நிலையில் பெண்ணொருவரின் உடலும் மீட்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பல குற்றச்செயல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பிரதான சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள உறவினர்கள் தொடர்பாகவும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது சந்தேக நபர்களின் உறவினர்கள் சிலர் எந்தவித பணிகளுக்கும் செல்லாத சொத்துக்களை சேர்த்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இவ்வாறான சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கு அவர்களுக்கு எவ்வாறு பணம் கிடைத்தது, அவர்களும் சந்தேக நபர்களுடன் தொடர்பு பட்டுள்ளனர் என்பது குறித்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி மேனின் தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.